கோபாக்கனைக்கு இடம் கொடாதிருங்கள், இடம் கொடுங்கள். அன்றியும் இதெல்லாம் நாம் செய்வோமா செய்ய மாட்டோமான்னு தெரியல, ஆனால் பைபிளில் எழுதி வச்சிருக்குது, இதெல்லாம் நாம் கடைப்பிடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. உன் சத்ருவு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன பண்ண, போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு என்ன பண்ண, பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையிலே என்ன பண்ற, குவிப்பாய். ஆமென். பழி வாங்கணும்னா இப்படி பழி வாங்கணும். ஆமென். யாருக்காவது பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் அவனை ஆசீர்வதிக்கணும், அவங்களோட சமாதானமாக இருக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். இப்படி செஞ்சு பழி வாங்கணும். அப்படி செஞ்சு பழி வாங்கினா அக்கினி தழலை அவன் தலையில் என்ன பண்ணுறமா, குவிப்போமா. ஆமென். அக்கினியே அவன் தலையில் வைக்கிறோன்னா எப்பேற்பட்ட ஆளுங்களை நாம் இருக்கணும், சத்ருவை சிநேகிக்கிறவளாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யாவரோடு என்ன பண்ணோம், சமாதானமாக இருக்கணும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா நம்ம போய் என்ன பண்ணோம், பார்க்கணும். ஆமென். ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு குறைவில் இருக்கிறாங்கன்னா அந்த குறைவை நம்ம என்ன பண்ணோம், தீர்க்கணும். ஆமென். அதுதான் சமாதானமாக இருக்குது. ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா, ஆமாம், தாங்கணும். ஒருவருக்கொருவர் ஜபத்தில் அன்பில் என்ன பண்ணுங்க, தாங்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென். மற்றவர்களோடு சமாதானமாக இருப்பதற்காக. ஆமென். அதுக்காக நமக்கு தெரியாதுங்கிட்டலாம் போயிட்டு என்ன பண்ண முடியாது, நான் உங்களோடு கூட சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன், நான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு காட்ட முடியும்? நாம் நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில், நம்முடைய சகோதரத்துவத்தில், இனஜன பந்துக்கள் மத்தியில் என்னவா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இப்படியாக இருக்கப்படும்போது, நீங்களும் நானும் ஒரு மனிதன், அதாவது வேதம் சொல்கிறது, உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன பண்ண, ஆகாரம் கொடுக்கப்படும் போது இப்படி பழி வாங்குற அக்னி தழலை எடுத்து அவன் தலையில் என்ன பண்ணுறமா, ஆமாம், நீ தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு பதிலாக என்ன பண்ண, நன்மை செய். ஆமென். அப்போ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது நோக்கம் என்னன்னா, ஆசீர்வதிக்கணும், சமாதானமாக இருக்கணும். சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்கணும், அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணணும், பானத்தை கொடுக்கணும். ஆமென். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரத்தில் அவன் சாவட்டும், அவன் எப்படின்னா போட்டோம், ஆமென், அவன் எனக்கே ஒரு வேளை சோறு பண்ணல அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம், சபிக்கிறோம். ஆமென். ஆனால் தான் சொல்கிறது, வேதத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்ட ஜனங்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். சத்துருவை கூட ஆசீர்வதி, எதிரியை கூட ஆசீர்வதி. உனக்கு எதிராக வருகிற எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை ஆசீர்வதி. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்பா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அப்படி சொல்லி பாருங்கள், உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தரே இறங்கி வந்து என்ன பண்ணுவார், ஆமாம், பழி வாங்குகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அழைக்கப்பட்டது இன்னொரு நோக்கம் என்னன்னாக்கா, 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கப்படும் போது, 3வது அதிகாரம் 10வது வசனம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை, பொல்லாப்புக்கு தன் நாவையும், ரெண்டாவது ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறார் கர்த்தர். ஆமென். உன்னையும் என்னையும் அழைத்ததன நோக்கம் ஆசீர்வதிக்கணும். ரெண்டாவதா, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை என்ன பண்ணுமா, பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை என்ன பண்ணுங்க. ஆமாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பேசுகிற வார்த்தையில், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். ஆமென். நாம் பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், கபடு இருக்கக்கூடாது,
நாம் பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் பொல்லாப்பு இருக்கக்கூடாது. ஆமென். ஆனால் தான் யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து என்னவா தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம தேவனுக்கு பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன் நாவை அடக்க வேண்டும். ஆமென். ஒருவரையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், பொல்லாத வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஆமென். ஒரே ஊற்றுகளிலிருந்து கசப்போம், ஒரே ஊற்றுகளிலிருந்து தித்திப்போம் வருமா? வராது இல்லையா? அதுபோல் நம்முடைய வாயில் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரணும். ஆமென். கோபம் வந்துடும். கோபத்தில் நம்மை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி எதனா பேசுகிறேன்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னும் என்னை என்ன பண்ணுங்க, புடமிடுங்க, இன்னும் என்னை என்ன பண்ணுங்க, என்னை பரிசோதிங்க, என்னுடைய நாவை அடக்கும்படி என் இருதயத்தில் நம்முடைய வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து வைங்க. ஏன்னா இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசு. ஆனால் தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது, இருதயத்திலே தன்னை வஞ்சித்து கொண்டு தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆமென். அப்போ ரெண்டாவதாக நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருன்னு சொன்னால் நம்முடைய உதடுகளை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது எதற்காக அழைக்கப்பட்டிருன்னு சொன்னால் 15வது வசனத்தில் வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாலோ, உங்களிடத்தில் வேத வசனங்களை பற்றி மாத்திரமில்லை குடும்பத்தை பற்றி விசாரித்தாலோ, வந்துட்டேன் நீ கேட்கறது அப்படின்னு சொல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் என்ன பண்ணோம்? பதில் சொல்லணுமா? ஆமென். உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணுமா? ஆமாம், பேசுவதற்கே நாம் ஆயத்தமாக இருக்குன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவங்களாக இருக்கணும், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும், பாடல் பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும், ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும், வேத வசனங்களை வாசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும், துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும், குடும்பத்தில் பாதுகாப்பதற்காக ஆயத்தமாக இருக்கணும், எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். ஆயத்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆமென். ஆயத்தம் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். சபைக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கணும், நேரத்திற்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். அப்படி நாம் ஆயத்தமாக இருந்தால்தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க முடியும். அப்போ ஆசீர்வதிக்க நம்ம என்ன பண்ணியிருக்காரு, அழைத்திருக்கிறார். இவரை கூட அழைச்சார், தாவீதை கூட அழைச்சார். 79வது சங்கீதத்தில் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும்போது தாவீதை எதற்காக அழைச்சாருன்னு சொன்னாக்கா, கறவல் ஆடுகளின் பின்னாக திரிந்தவனை, ஆடுகள் மேய்த்தவனை, 79வது சங்கீதம், அவனை தன்னுடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலரையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஆமென். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். நம்மை மற்றவர்கள் என்ன பண்ணணுமா, நம்மால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதனால் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணியிருக்காரு, அழைத்திருக்கிறார். தாவீதும் அழைச்சார். எதற்காக சொன்னால் ஒரு தேசத்தை மேய்ப்பதற்காக, நடத்துவதற்காக அவர் அழைச்சார். ஆனால் உன்னை என்னை எதற்காக அழைச்சார்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனை நீ ஆசீர்வதிக்கணும். ஆமென்.
நாடுகளை அல்ல, தேசங்களை ஆளுவதற்காக அல்ல. நீங்களும் நானும் ஒவ்வொரு மனுஷனையும், பார்க்குற மனுஷனெல்லாம் ஆசீர்வதி. உனக்கு எதிராக வருகிற எந்த மனுஷனையும் ஆசீர்வதி. உனக்கு பொல்லாப்பு செய்கிற எந்த மனுஷனையும் ஆசீர்வதி. உனக்கு தீமை செய்கிற எந்த மனுஷனையும் ஆசீர்வதி. உனக்காக எதிராக பேசுகிற எந்த மனுஷனையும் என்ன பண்ணு? ஆசீர்வதி. இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அந்த ஒரு சிலருக்கு தான் இந்த வார்த்தையானது புறப்பட்டு வந்திருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இது பந்தியின்